ஸ்டோரி சொல்லட்டா? நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் born. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னோட பேரண்ட்ஸ். பட் லைஃப்பில் சில டைம் நம்ம தெரியாமல் இல்லை தெரிஞ்ச நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற என் பேரண்ட்ஸ், என் சிப்ளிங்ஸ், என்னோட டாகி, இவங்க கிட்ட இருந்த லவ் எனக்கு தெரியல. ஸோ நான் லவ், கேர், கன்சர்ன் எல்லாமே வெளியே தேட ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஆனால் சொல்லுவாங்கல்ல, புயலுக்கு முன்னாடி இருக்கும் சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அது எனக்கு தெரியல. ஒரு 2 years மறக்க முடியாத லைஃப். ஆனால் நெக்ஸ்ட் 7 years எது எனக்கு வேணும்னு தேடினேனோ ஒன்னொன்னா ஃப்ரெண்ட்ஸ், லவ், கேர், கன்சர்ன், அஃபெக்ஷன், எஜுகேஷன் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் யோசிக்குவீங்கல்ல, நான் எவ்வளோ பிரேக் டவுன் ஆயிருப்பேன்னு. ஆனால் அதான் இல்லை. நான் சிங்கிளாக இருக்கும்போது தான் இன்னும் when they went away I felt so strong. நானே எனக்கு தைரியம் சொல்லி I led my life, என்னோட லைஃப் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த தடவை நான் ரொம்ப ஷோராக இருந்தேன், நான் மறுபடியும் அந்த ட்ராப்குள்ளே விழக்கூடாதுன்னு. பட் I still fell in love. மறுபடியும் அதே 2 years இல்லை, 4 years happiness. ஆனால் இந்த தடவை எதுவும் என்னை விட்டு போகல. எல்லாருமே எனக்கு பர்மனெண்ட் ஆனாங்க. பட் I know I'm gonna suffer still. Yes, எனக்கு ப்ராப்ளம் பீப்புள், லவ், கேர், கன்சர்ன், அட்ராக்ஷன் கிடையாது. நான் தான். ஆமாங்க, எனக்கு இது யாரு, எவ்வளோ, அவங்கள எப்படி எடுத்துக்கணும்னு கூட தெரியல. எப்போவுமே ரன் 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 அப்படின்னு ஓடிட்டே தான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ ஸ்க்ரால் ஸ்க்ரால் ஸ்க்ரால். அவங்க என்ன எப்படி பார்க்குவாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, இவங்க இதை சாப்பிட்றாங்க அப்படின்ற எமோஷன்ஸ் தான் அதிகம். இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நான் 5 years before ஸ்ட்ராங்னு நினைச்சேன். ஆனால் I wasn't. மற்றவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க, என்னை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வேறவங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 6 months பிஃபோர் என் ஃபேமிலி கிட்ட இருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து தூரமாகவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு புரியல அதுதான் என்னோட ஹாப்பினஸ்ன்ட்டு. எஸ், ஐ ரியலைஸ்ட் எப்போவுமே மற்றவங்கக்காக ஓடிட்டே இருக்கிறது வேஸ்ட். நம்மளை ஷுட் ஃபீல் ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் இந்த 3 months பிரேக்கில் என்ன ரியலைஸ் பண்ணேன், வேற யாருக்கும் apart from my few people, they come, they take your time, they heal by you and they live. ஆமாங்க, அவங்க வருவாங்க. அது எது வேணும்னாலும் இருக்கட்டும், meet your friends, your love, அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு. பிகாஸ் ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு. என்னோட சோல், அதாவது நான் எல்லாமே ஒருத்தர்கிட்ட கொட்டணும், நான் எல்லாமே ஒருத்தர்கிட்ட சொல்லணும். ஆனால் அந்த ரிட்டர்ன்லேயும் அவங்களும் உங்ககிட்ட எல்லாமே சொன்னாதான். ஆனால் சொல்லுவாங்க, என்னோட சுச்சுவேஷனில் நான் பார்த்தது இதுதான் சொல்லியிருக்காங்க, they healed by me and they left. And நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், that's my strength.